போராட்டம் வந்து எங்க தெய்வ சக்தியால் நடக்கிற போராட்டம். இந்த அங்க வந்து எங்களை வந்து அராஜகம் அதிகம். நாங்க போராடி கொண்டே இருக்கிறோம். 700 நாள் ஆகிட்டது. அந்த போராட்டத்தை பற்றி எங்கிட்ட எதுவும் கேட்கறது கிடையாது, கொள்றது கிடையாது. அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்கறதும் கிடையாது. எந்த இந்த இது அரசாங்கம் வராது, இந்த கட்சிக்காரங்களும் வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க. எங்க தமிழ்நாட்டை பற்றி கேட்கறதே கிடையாது. இப்படி இருக்கச்சுல நாங்க வந்து எங்க கோயில்ல வந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நாங்க ஒரு போராட்டம் முற்றுகை வச்சோம். அந்த போராட்டத்துல வந்து எங்களை வந்து போலீஸ் வந்து அராஜகம் பண்ணிச்சு. அந்த அராஜகத்துல எங்களுக்கு துப்பாக்கி சூடுலாம் பண்ணிச்சு, புகை குண்டெல்லாம் இது பண்ணிச்சு. அப்போ இந்த இருக்கச்சுல எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி கண் எரிச்சல் இப்படி எல்லாம் இருந்தது. எங்க ஊருக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்த பிறகும் வந்து we have been able to continue this protest, but since the first day of the protest, none of the political parties have taken any interest in our protest, and even in the media our news is not publicized in the right way. Moreover, on the September 10th we organized a mass scale protest, and on that day the police entered our church and committed lots of atrocities. We were beaten up and tear gas was used on us. அப்புறம் அந்த கோயில் எங்களுக்கு வந்து பெரிய சர்ச் உண்டு. அந்த சர்ச்சில் வந்து இந்த போலீஸ் வந்து இந்த நீர் யூரியம் பண்ணிட்டு அந்த கோயிலில் உள்ள சிலைகள்லாம் உடைச்சிட்டு இந்த சேலையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்து போன பிறகு எங்கள் ஊருக்குள்ள வந்து இந்த கோயிலில் மணி அடித்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் இது பண்ணி ஒன்று சேர்ந்து தான் மாதிரி போராட்டம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கடலை வச்சு தான் வாழ்வு. நாங்கள் அந்த கடல் எங்கள் மண்ணும் எங்களுக்கு சொந்தம். அந்த மண்ணையும் எங்க கடலையும் நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த கடல் தான் எங்களுக்கு தெய்வம். அப்படி இருக்கச்சுல நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க ஜெயிச்சே காட்டுவோம். When the police entered our village, they committed a lot of atrocities and they defecated in our church. They broke the crosses, they broke the idols, and they completely destroyed our village. And the sea is our livelihood. We live by the sea, and the sea is our mother. We take our nourishment, we take our livelihood. Everything in our lives is dependent on the sea, and we will not let the government take the sea from us. We will not let the government take the livelihood from us, and we will